எப்பா சொல்ல சொல்லுடா. வெளுமை இழுத்துற. ஓம் சக்தி. ஜெயவதா. எவ்வளோ பெரிய உண்மைய அந்த மந்தக்கருப்பு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஐஸ்வர்யா கழுத்துல நீ தாலி கட்டலடா, இல்ல அடுத்த கழுத்துல இருக்குது போலிக்கயிறு. அதையாவது சொல்லியிருக்கலாம் தாலிக்கயிறு இல்லைன்னு. ஆனா ஓரலா எல்லாத்தையும் நல்லதே நடக்கும். நீ பழிய சுமந்துட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகுறாங்க. அப்படி தாங்கி பிடிச்சிடுறாங்க. மயங்கி விழுகையில நம்ம தமிழ்ச்செல்வி மடியில தாங்க விழுகுறாங்க. அப்பதான் பாக்குறாங்க யார் மேல எந்த பக்தி அதிகம் இருக்கோ, யாருக்கிட்ட உண்மை நேர்மை இருக்கோ அவங்க மேல தான் சாய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த சாமியே உன் மேல சாஞ்சிருக்குன்னா, தமிழு அப்படின்னு எல்லாரும் தமிழ் பக்கம் கையெடுத்து கும்பிடுறாங்க. சாமி வந்தது சேதுக்கு. என் மேல என்னைய ஏன் கையெடுத்து கும்பிடுறீங்க அப்படிங்கிற மாரி பாக்குது. எல்லாரும் தமிழ்ச்செல்விய வணங்க வணங்க ஐஸ்வர்யாவுக்கு டர் ஆகுது. ஆண்டி அப்ப என்ன ஆண்டி நம்ம மேல ஏதாவது ஆயிருமா? எல்லா உண்மையும் சீக்கிரம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லியிருக்கே. ஏய் பாத்துக்கலாம் விடுடி. இல்ல ஆண்டி அந்த சாமி சொன்னதை கேட்டீங்களா? ஆமாங்க. யாரு உண்மைய அவங்களா ஒத்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு பாதி தண்டனை குறையும். ஆனா, உண்மை தன்னால வெளிவந்து யாராவது கண்டுபிடிச்சா, அவங்கள காப்பாத்துறக்கு ஆண்டவனால கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகுதா, அத நினைச்சு ஐஸ்வர்யாவுக்கு பேதி புடுங்குது. இங்க சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்ப தைரியம். மனசு குருட்டு போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கரமா நம்பிக்கை வச்சுட்டு இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பேசாம இரு அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது வாய விட்டு உளறிறாத. இல்ல ஆண்டி எனக்கு பயமா இருக்கு ஆண்டி அப்படின்னு இந்த பக்கம். இங்கிட்டு தமிழ்ச்செல்வி சேதுவ தண்ணி தெளிச்சு எழுப்புது. எழுப்புனதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற. அடே சேது அப்படின்னு அம்மாச்சி கட்டி பிடிச்சுக்குது. ஐயா ஐயா உன் மேல அந்த பெரிய மந்த கருப்பு ஐயனாரே வந்துட்டாரியா அப்படி இப்படின்னு சொல்ல, என்ன என்ன அம்மாச்சி எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பார்த்தா நடந்துச்சு? அடே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்குது. மறுபடியும் மோகனா ராஜாங்க வந்துடுறாங்க. ராஜாங்க வந்துட்டு ஆமையா ஆமா தமிழ்ச்செல்வி, ஐயோ தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விட்ட சாரிம்மா ரொம்ப நன்றிமாங்கிறத விட எங்களை மன்னிச்சிருமான்னு எல்லாரும் தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. மெல்ல எந்திரிக்குது தமிழ்ச்செல்வி. சேதும் எந்திரிச்சிடுறாங்க. என்கிட்டயே மன்னிப்புலாம் கேட்குறீங்க? என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு போகும்போது முன்னாடி நிக்கிறாங்க மோகனாவும் ராஜாங்கமும். எங்களை மன்னிச்சிருத்தா உன் மேல தப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுத்தா. அப்போ சாமி சொன்னாதான் நீங்க நம்புவீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாமி சொன்னாதான் எல்லாம் நம்பணும்னா எத்தனை வாட்டி சாமி சொல்லிக்கிட்டே இருக்கும்? உங்களுக்கா தெரியாது யாரு எப்பேற்பட்டவங்கன்னு, எப்படி மனசு உள்ளவங்கன்னு? எனக்கு தெரியுமில்ல நீங்க எவ்வளவு பெரிய தங்கமான மனுஷன்னு. நான் அங்க கொஞ்ச நாள்லயே உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பத்தி நீங்க ஏங்க தெரிஞ்சுக்கல? ஐயோ தமிழு ஏங்க வாங்க போங்கன்னு பேசுறியே, மாமான்னு சொல்லுமா. மாமான்னு சொல்ற உரிமை எல்லாமே அந்து போச்சு மாமா, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு மாமான்னு தான் சொல்லுது. அப்படியே கிளம்ப ராஜாங்க சேது என்னப்பா என்னப்பா நடக்குது அப்படிங்கல. உனக்கு தெரியுமா அப்படின்னு சேது சாமி ஆடி என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்னோன்னு அப்பா என்னப்பா நிஜமாவா? டேய் நாங்க என்ன உன்கிட்ட போய் சொல்லணும்? ஈஸ்வரிக்கு நடுங்குது. ஐயோ இது வேற சொல்லி தொலைச்சிருச்சுங்களே. சேது விடுப்பா, அது சாமி ஏதாவது சொல்லும். அதுக்கு என்ன தெரியும்? நமக்கு தானே தெரியும் யார் நல்லவ கெட்டவன்னு. சின்னமா அப்படின்னு கோவம் வருது. யாரை பார்த்து சாமி மேலே நீங்க பழி போடுவீங்களா? கோவம் சொல்லுவீங்களா? சாமி வேலை வெட்டி இல்லாம இறங்கி சொல்லுதா? இல்ல சேது பரவாயில்ல சின்னம்மா. இதே வார்த்தைய கருப்பு மாமா சொல்லியிருந்தா, அவர் மேல சாமியே சொல்லியிருந்தாலும் கருப்பு மாமா தான் அண்ணங்கிற உரிமையில சொல்றாரு, அதனால அவரை நம்பாதேன்னு சொல்லியிருப்பீங்க போல இருக்கே. இல்ல சேது அது சும்மா நிறுத்துங்க சின்னம்மா. ஏன் அதனாலதான் ஆண்டவன் என் மேல வந்திருக்காரு. என் மேல நான் சொல்லியே நீங்க நம்பலைன்னா அப்புறம் எப்படி நம்பியிருப்பீங்க அப்படின்ட்டு செம்ம கோவம் வருது. அப்ப சாமி சொன்னது பொய், அந்த பொய்யாளி நீங்க தானா? சேது நீ என்னப்பா அவ பழிய சுமந்துட்டு இருக்கானா? அது அவளோடது, நான் என்ன பண்ணுவேன்? அவ என்ன பழிய சுமந்தா? பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அப்பா அவ பொய் சொல்லலைன்னு வருது. அவதான் சொல்லியிருக்கிறா. இங்க பாருங்க, எப்ப பெரிய மந்த கருப்பு சொன்னுச்சோ அப்ப அவ குரல்ல யாரோ பேசியிருக்காங்க. அதத்தான் அன்னையில இருந்து தனமும் சொல்லிட்டு இருக்கு. அடியே தனம் நீ போட்டு கொடுத்துட்டியா? நீ விதைச்ச விதை தானா? சந்தேக விதைய தொலைச்சிட்டியாடி பாவி சண்டாளி, உனக்கு இருடி ஒரு நாள் பாயாசம் வைக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைக்குதுங்க. இப்ப சேதுக்கிட்ட தனமும் ஓடி வருது. மாமா ஆமா மாமா நானும் அதான் சொல்றேன். அக்கா போனை எப்படியும் கீழே தான் வச்சிருப்பா, அதனால டக்குன்னு எடுத்துட்டாங்க. பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருப்பில்ல? பாஸ்வேர்டு போட்டு வைக்கிற பெரிய இது பாருங்க, என்ன இனிஷியல் தான் போட்டு வச்சிருப்பா, அதை என்ன போட தெரியாதா என்ன? ஐயோ அக்கா மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மாமா, இப்ப என்ன மாமா பண்ண போறீங்க அப்படிங்கல. தமிழ் என்ன மன்னிச்சிரு தமிழ்னு 2 பேரும் 3 பேருமே கெஞ்சுறாங்க, வீட்டோட கெஞ்சுறாங்க. இல்லைங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, சாமி கும்பிடுன்னு கூப்பிட்டீங்க, உங்க ரத்தம் உங்க பிள்ளை அப்படிங்கிறக்காக கூட்டியாந்துட்டேன், அவ்வளவுதான். இப்ப நான் மீனாட்சியை கூட்டி போறேன். மீனாட்சியை கூட்டி போற தமிழ், என் தாயை கூட்டி போறியா? எல்லாமே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. ராஜாங்க கெஞ்சுறாரு. அத்தா அத்தா தமிழ்ச்செல்வி நாங்க கண்ணை கட்டிட்டு இருந்துட்டோம் அத்தா, மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிக்க கூடாதா? மன்னிக்கிறவன் மாமனுஷன்னு சொல்லுவாங்களே, எத்தனை வாட்டி மன்னிக்கிறது மாமா, எத்தனை வாட்டி மன்னிக்கிறது? ஒரு புள்ள தாச்சிய
கர்ப்பமா இருக்கிறேன்னு தெரிஞ்சும் வீட்டை விட்டு வெளில போ சொன்னாரே உங்க புள்ள. எப்படி நான் மன்னிக்க முடியும்? மறக்க முடியும்? மன்னிச்சாலும் என்னால மறக்க முடியலையே! அப்படிங்கிறாங்க. ஏத்தா உன் புள்ளைய பார்த்து உன்னை நீ பிரசவம் வைக்கிறதுக்கே அவன் தானே காரணமா இருந்தான் அப்படின்னு மோகனா வந்து சொல்ல, இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லலையே. ரோட்ல அந்த இடத்துல நானே இல்லாம வேற ஆள் இருந்தாலும் உங்க புள்ள அப்படித்தான் செஞ்சிருப்பாரு. அதுக்காண்டி அந்த பிள்ளைகிட்ட போய் காப்பாத்திட்டேன். எனக்கு ஏதாவது பண்ண நான் கேட்க போறீங்க? அது இல்லைல்ல. வேணும்னா என்ன காப்பாத்துனக்கு வேணா எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க தந்துடுறேன். என்னத்தா இப்படிலாம் பேசுற அப்படின்னு எல்லாரும் கேட்க அம்மாச்சி வருது. ஏய் தமிழு, இது நாள் வரைக்கும் என் பேரன் மேல தப்பு இருக்குன்னு நான் வந்து உன்கிட்ட வந்து கடந்தேன். ஏன்டி இப்படிலாம் பண்ற? அவன் தான் மன்னிப்பு கேட்கறான்ல. ஓ, இப்ப சாமி வந்து சொல்லலைன்னா மன்னிச்சிருப்பாரா? நான் தான் பழி பண்ணேன், நான் தான் எல்லாம் பண்ணேன்னு என் மேல பழி போட்டிருப்பாங்கல்ல. விடுங்க பத்தா, விடுங்க அம்மாச்சி, என்ன ஆள விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே தமிழு நிப்பியா நிக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல திரும்பி பாக்குறாங்க. மறுபடியும் சாமி வருதோ அப்படிங்கிற மாதிரி நிக்குது. இல்ல நான் கிளம்பணும். மீனாட்சி ஒரே தான் அழுகுது. இவங்க காருக்கு ஏற போறாங்க. அழுகவும் நிக்கிறாங்க. ஓடி வராரு. இங்க பாரு மீனாட்சி அழுகுறாள்ல, கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு போ தமிழு அப்படின்னு இங்க ஆர்குமெண்ட் பண்ண, இங்க என்ன பண்றாங்க ஐஸ்வர்யாவுக்கு, ஆண்டி எனக்கு பயமா இருக்கு ஆண்டின்னு நடுங்கி போய் உட்காந்துருக்கு. ஏன்டி நீ இங்கே வந்து உட்காந்துருக்க? சித்ராவும் அங்க இங்க தேடிட்டு எம்மா ஐஸ்வர்யா காணோமா, இங்க பாருடி இங்க உட்காந்துருக்கா. என்னது இங்கே உட்காந்துருக்கா? ஏன்டி ஐசு ஏன் இங்கே உட்காந்துருக்க? எனக்கு நடுக்கமா இருக்கு. உண்மை சொல்லிட்டா பாதி தண்டனையாம். தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டா அவங்களே கண்டுபிடிச்சா முழு தண்டனையாமே. ஆண்டி நம்ம சொல்லிருவோம் ஆண்டி. ஏய் அதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுடி. நீ கிளம்புடி அப்படிங்கிறாங்க. இது சரிப்பட்டு வராது. நான் போறேன் இப்பவே. போகாதடி நான் போவேன். போகாதடி நான் போவேன். இதே எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுதா? என்னாச்சு அப்படிங்கல. மாமா நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். ஏய் அதான் ஒண்ணும் இல்ல வாடி. சின்னம்மா நில்லுங்க. ஏதோ உண்மை சொல்றேங்கிறா. அந்த சாமியே சொன்னுச்சு அவங்க வாயால உண்மையை சொல்லுவாங்கன்னு. உண்மையை சொல்லிட்டா பாதி தண்டனை குறையுன்னு. அதுக்காக நீ சொல்ல வந்திருக்கிய ஐசு? ஆமா மாமா ஆமா. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப தண்டிச்சிடாதீங்க மாமா. சரி நீ சொல்லு, சொல்றத பொறுத்து இருக்கு அப்படிங்கல. அது தமிழ்ச்செல்வி குரல் பேசுனது நான் தான் அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு ஆடி போறாரு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு செம்ம கோருது. என்ன மன்னிச்சிரு மாமான்னு காலில் விழுக அப்படியே குடுமையோட பிடிச்சு தூக்கிடுறாரு. என்னடி பண்ணி வச்சிருக்க? பலார்னு கொடுக்க வேணும் இவளுக்கு வேணும். வேணான்னு சொன்னமே கேட்டாளா அப்படிங்கல. ஆமாம்மா. ஏமா இந்த ஐஸ்வர்யா எப்படி இருக்கா? ஓவரா நல்லவளா நினைக்கிறா? இந்த காலத்துல நல்லவளா இருந்தா வாழ முடியாதுன்னு அவளுக்கு தெரியல. பேசாம இரு. இவ ஆபத்தானவ. நமக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. இவ தண்டனை அனுபவிக்கட்டும். ஐயோ நம்மள கோர்த்து விட்டானா? ஐயோ ஆமல்ல. ஏன் ஐசு பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? இல்ல உங்க மேல ஆசையா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களை விரும்பினேன். அதனாலதான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிறாங்க. வச்சு செய்யறாங்க. பார்த்தா பெரியப்பா அவங்க அப்பா எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியலையேப்பா. கோயில் சனையில வந்து இப்பெல்லாம் அடிக்காதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. இனிமே எங்க மூஞ்சிலே முழிக்காத, வெளியில போயிரு, வீட்டை விட்டு போ அப்படிங்கிறாங்க. மாமா என்ன நீங்க ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல மாமா. உங்க ஒரு ஓரத்துல நான் எங்கேயோ படுத்துக்கிறேன், நான் இருந்துக்கிறேன். என்னை நீங்க பொண்டாட்டியா கூட ஏத்துக்க வேணாம். நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏன்னா நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு மாமா அப்படிங்கிறாங்க. அந்த தாலியை சும்மா நான் கட்டினதுன்னு இதுங்க நினைக்க. சே எவ்வளவு ஒரு கேவலமா இருந்திருக்கேன். என் மூஞ்சிலே முழிக்காத, என் வீட்டுக்குள்ள வந்துடாத, நான் கார் செட்ல கூட இருந்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடிக்குது. எப்படியாவது ஒரு மனசுல இடம் பிடிக்கலான்னு. ஏன்னா தமிழ்ச்செல்விதான் வேணான்ட்டு போயிட்டால. எப்படியும் சேதுக்கு ஒரு அம்மா வேணும், பொண்டாட்டி வேணும், அவன் பிள்ளைக்கு அம்மா வேணுங்கிறக்காண்டி இங்கே இருக்க நினைக்குது. அப்படி என்னடி சேது மேல வடியுது வலிச்சுனக்க நினைக்கிறீங்கன்னு நமக்கு தோணுது. இப்ப தமிழ்ச்செல்வி வேகமா கிளம்பி வண்டியில ஏறி உட்கார. சேது எவ்வளவு கெஞ்சுறாங்க. மன்னிச்சிரு தமிழ், உன் மேல எவ்வளவுமே தப்பு இல்லை, ஒரு அளவு கூட தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் நான் ஒரு பாவி ஆயிட்டேனே, பிள்ளைத்தாச்சி வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு இந்த பாவிங்க என்ன ஆளாக்கிட்டாளுகன்னு குடும்பமே காலில் விழுது. தமிழ்ச்செல்வி காலில் எல்லாம் காலில் விழுந்து கிடக்குதுங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 10 கைகள் தெரியுதுங்க. அப்படி பத்திரகாளி மாதிரி தமிழ் தெரியுது. இனிமே ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கிளம்புன கையோட வண்டியில ஏறி போறாங்க. சேது பாக்குறாங்க. அப்பா இப்ப என்னப்பா பண்றது? மெல்ல மெல்லத்தான் அவ கோவத்தை தீக்கணும். கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா ஆடி இருக்கிற. நான் ஜெயிலுக்கு போனாலும் போனேன், ஏப்பா அப்படி பண்ணான்னு சேது ராஜாங்கம் இப்ப கேக்குறாரு. அப்பா உங்களுக்காகத்தாப்பா. என்னப்பா நீ எனக்காக நியாயம் பார்க்க மாட்டியா? அவதான் பண்ணான்னு நினைச்சேன். அவ குரல்ல பேசலான்னு அவங்க அப்பா சொல்ல நம்ம என்னப்பா பண்ண முடியும்? அதான்ப்பா காதால கேட்கறது பொய்ன்னு தெரியாதா என்ன? ஐயோ இப்ப சாமி வந்து சொல்லாட்டி என்ன பண்ணிருப்ப? அவ பக்கம் நியாயம் இருக்கு. வேணா நீ அவ காலில் விழுந்து கடையா கடந்து அவகிட்ட மன்னிப்ப வாங்க பாரு, நான் உனக்கு பர்மிஷன் தரேன். ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இவங்கெல்லாம் கிளம்புறாங்களா. இப்ப நம்ம தமிழ்ச்செல்வி கிளம்பி போறாங்க. ஆனா ராஜாங்கத்திட்ட விடை பெறாரு. நான் போறேன்ப்பா. சரிடா புள்ளைய தூக்கி கொடுக்குறாங்க. இங்க 3 பேரும் மாமா அவ வீட்டுக்கு இங்க பார்
வாய மூடுங்க. நீ மட்டும் இல்லாம இவ மட்டும் செஞ்சிருக்க மாட்டா. நீங்களும் தான் கூட்டு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஐயோ! மாமா நாங்க அப்படிலாம் இல்ல. ஐஸு கிட்ட கேளுங்க. ஐஸ் அப்படியே என்ன பண்ணுன்னு தெரியல. இவளுகளோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறக்காண்டி அடங்கிக்கிட்டு நின்றுது. ஏன்னா ஆன்டி சொல்லி நான் செஞ்சேன்னு சொன்னா 3 பேர் மேலயும் பழி வந்துரும் இல்லையா? அதனால கொஞ்சமாவது சேது மாமா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும். இவளுகள விட்டு வைக்கணுன்ட்டு, இல்ல நானா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அதுக்கப்புறம் கலைஞ்சிருது. இதுங்கள மன்னிச்சு விட்டுர்றாய்ங்க. கொஞ்சம் கோவமா எல்லாரும் கார் செட்ல தான் இருக்கணும்னு சொல்லிர்றாய்ங்க. இப்ப ஈஸ்வரி வந்து "நல்ல வேளைடி எங்கள காப்பாத்திட்ட" அப்படின்னு கையெடுத்து நன்றி சொல்ல, "விடுங்க ஆன்டி எனக்கு நீங்க நாள பின்ன உதவணும்ல அதுக்காகத்தான்" அப்படிங்குது. அடிப்பாவி அப்படின்னு சித்ரா நினைக்குது. இப்ப தமிழ்ச்செல்வி இறங்கி வீட்ட விட்டு கார விட்டு இறங்கிர்றாங்க. வீட்டுக்கு போறாங்க. என்ன கதவு தொறந்திருக்கு. கதவு தொறந்திருக்கே அப்படின்னு போனா, உள்ளுக்குள்ள போறாங்க. யாரு திருடன் வந்துட்டானான்னு பார்த்தா, புள்ள அழுகுற சத்தம் கேட்குது. எங்கே புள்ள அழுகுதுன்னு எல்லாரும் போறாங்க வேக வேகமா. இங்கிட்டு அங்கிட்டு போக தமிழ்ச்செல்வி மட்டும் நேரா ரூமுக்கு தாங்க போகுது. போனா, அங்கே அழகரோட அவரு உட்கார்ந்திருக்காரு. தூக்கி வாரி போடுது. "நீங்க?" அப்படிங்கல. இனிமே நானும் என் பையனும் இருக்க வேண்டிய இடம் இதுதான். நீ என்ன அடிச்சாலும் சரி, தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி, நங்கு நகடி, நங்கு நகடின்னு குத்துனாலும் சரி, இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் தமிழு" அப்படின்னு உட்காந்துக்கிறாரு. அப்படியே ஒண்ணும் சொல்ல முடியல. எல்லாரும் வந்துடுறாங்க. "ஏய் விடுடி, இருந்துட்டு போறான்டி. அதான் மன்னிப்பு கேட்கறான்ல" அப்படிங்கிறாங்க. "அவரு எப்ப வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா, நான் மன்னிச்சு ஒரு நிமிஷம் கூட அவர நான் ஏத்துக்க மாட்டேன். முடியாது" அப்படின்ட்டு போக, "என்ன அப்பத்தா இப்படி சொல்லிட்டு போறா? ஏன்டா அவ இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாளடா. அதுவே பாதி வெற்றிடா. பாதி கிணறு தாண்டிட்ட. அப்பத்தா நிஜமாவா? ஆமா. கழுத்த புடிச்சு தள்ளி வீட்ட விட்டு போடா அப்படின்னு சொல்லலைல. அப்ப என்ன ஏத்துக்குவாளா? கண்டிப்பா ஏத்துக்குவா. நீ போய் பின்னாடி போய் தொட்டு பாரு அப்படிங்கல. பின்னாடி போய் நின்னு தமிழ்ச்செல்வி இங்கிட்டு திரும்பிட்டு இருக்காங்க. தமிழுன்னு தொடுறாரு தோள. திரும்புறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. பாத்தியா? கோவமா இருந்தா தட்டி விடுவா. கோவம் இல்ல உன்னை ஏத்துக்கிறதா என்னன்னு மட்டும் கேட்பா அப்படின்னு சொல்ல, அதே மாரி கேட்கறாங்க. அப்படியே டக்குன்னு கட்டி பிடிக்கிறாங்க. "விடுங்க, விடுங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன மன்னிச்சிரு தமிழுன்னு" கெஞ்சுறாரு, கூத்தாடுறாரு. என்ன ஃப்ரெண்ட் தமிழ்ச்செல்வி சேதுவ மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குமா? இல்ல அப்படியே இருந்து டீல்ல விட்டா நல்லா இருக்குமாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. கூடவே உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.